இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக 9 முக்கியமான இடங்கள் மீது இந்திய ராணுவம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் 2 முக்கியமான இடம் இருக்குது. அதில் ஒன்று தான் முஸ்ஃபாராபாத். இந்த முஸ்ஃபாராபாத் வந்து பாகிஸ்தானோட கேபிட்டல் இஸ்லாமாபாத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பகவல்பூர். இந்த ராஜஸ்தான்லேருந்து பகவல்பூருக்கு 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அதை ரொம்ப துல்லியமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாகிஸ்தான் எல்லையை தாண்டி உள்ளே போய் அட்டாக் பண்ணிவிட்டு வெற்றிகரமாக வெளியே வந்திருக்காங்க. இதில் இன்னும் கோட்லி, குல்பூர், பிம்பர், ஷியல்காட், ஷா கம்ரு, புக்தி அப்படின்னு சொல்லி நிறைய முக்கியமான டெரரிஸ்டோட முகாம்கள் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூரே ஒரு நல்ல விஷயம் தான். அதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னது அப்படின்னா, பாகிஸ்தானோட பொதுமக்களை யாரையும் வந்து நம்ம அட்டாக் பண்ணல. பாகிஸ்தானோட ஆர்மியை வந்து நம்ம எதுவுமே அட்டாக் பண்ணல. பாகிஸ்தானில் இருக்கிற டெரரிஸ்ட், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்களோட ட்ரைனிங் சென்டர்ஸை மட்டும்தான் இந்தியன் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக இப்போ கிடைச்ச நியூஸ் வரைக்குமே ஜெய்ஷ் இ முகமதோட சீஃப் மசூத் அசார், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 பேர் கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மியிலேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க.